ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு இக்ரம் பானு லைஃப் ஸ்டைல். உருளைக்கிழங்கு ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு ரைஸா அது எப்படி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நீலவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி, புதினா இலை, மல்லி இலைகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அந்த ரேஷியோவில் வந்துட்டு கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ் அள்ளி உள்ளே போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு 3 விசில் விட்டோம்னா அருமையான சாப்பாடு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக குட்டீஸ்க்கு கொடுத்து விட்டிங்கன்னா லஞ்ச் கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிடவும் கொடுத்து லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு ஒரு துணியில் முளை கட்டுறதை விட இந்த மாதிரி பயிர்கள் முளை கட்டினோம்னா அருமையாக இருக்குது. ரொம்ப ஈஸியும் கூட. இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா லஞ்சுக்கு அவரைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் ஆயில் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி, கழுவி வச்சிருக்கிற காய் அள்ளி நல்லா உள்ளே போட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்து நல்லா வ வதக்கிட்டோம்னா அருமையான பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அவரைக்காய் பொரியல், அப்பளம், முளைக்கட்டின பயிறு ஸ்நாக்ஸுக்காக சாம்பார். இதுதான் இன்னைக்கு லஞ்சு. ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.